மாமியாரே, நான் இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க மாமியாரே, நீங்க என்கிட்ட அப்படி என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறீங்க? வர்ற வியாழக்கிழமை என் பேர ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். அப்படியா? உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த நிச்சயதார்த்தத்தை நீதான் வந்து உன் தலைமையில நடத்தி கொடுக்கணும். ஏன் தலைமையிலையா? என்ன திடீர்னு என் மேல உங்களுக்கு இவ்ளோ மரியாதை? மரியாதையும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. அன்னைக்கு உன் பையன் சித்துவுக்கும் தென்றலுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை நீ என் தலைமையில நடக்க வச்சு என்ன வெறுப்பேத்துறல்ல, பதிலுக்கு நான் உன்னை வெறுப்பேத்த வேண்டாமா? ஆகாஷோட பெரியம்மாங்கிற முறையில நீ வந்து ஆகாஷோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுக்கணும். என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? வருவியா மாட்டியா? நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக கூப்பிட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது மரியாதையான விஷயம்தான் மாமியாரே. அதனால நான் கண்டிப்பா வருவேன். உங்க ஆசைப்படி சந்தோஷமா ஏன் தலைமையிலேயே ஆகாஷ் நிலா நிச்சயதார்த்தத்தை நான் நடத்தி கொடுக்கறேன். என்னடி இப்பெல்லாம் என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு உனக்கே நல்லா புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. மாமியாரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நான் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொன்னதும் நீ என்கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்துன மாதிரி நிலா வாழ்க்கையும் காப்பாத்துவேன். ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணி சவால் விடுவேன்னு எதிர்பார்த்த. ஆனா நீ அந்த மாதிரி எந்த சவாலும் விடலையே. சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்கு வர்றேன்னு சொல்ற. ஏன் என்கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்தின மாதிரி நிலா வாழ்க்கைய காப்பாத்த முடியாதுன்னு உனக்கே தெரிஞ்சிடுச்சா? ஐயோ அத்தை, நான் நிலாவை உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல. என்னடி உளர்ற? ஆமா அத்தை, உங்களுக்கு நிலாவை பத்தி இன்னும் சரியா புரியல. நிலா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ வேற மாதிரி. வேற மாதிரினா? நிலா உங்களை விட 100 மடங்கு சாமர்த்தியசாலி. வயசுல அவ உங்களை விட சின்னவளா இருந்தாலும் புத்தியிலையும் சாமர்த்தியத்திலையும் நிலா உங்களை விட ரொம்ப பெரியவத்த. நிலாவுக்கு தேவை வசதியான வாழ்க்கை மட்டும்தான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சிருக்கா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நிலாவோட ஆசைக்கு தடையா இல்லாத வரைக்கும் அவ உங்ககிட்ட அனுசரிச்சு போவா. ஒருவேளை தப்பி தவறி நீங்க அவ ஆசைக்கு தடையா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலோ இல்ல மாதவிய நடத்துற மாதிரி நீங்க நிலாவை அடிமையா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலோ அப்ப நிலா அவளோட சுயரூபத்தை உங்ககிட்ட தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருவா. என்னாலையும் தென்றலாலையும் அடக்க முடியாத உங்க கொட்டத்தை நிலா மொத்தமா அடக்கிடுவா. எனக்கு அவ மேல 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நிலாவ நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல. நிலா கிட்ட இருந்து நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். மாமியாரே, உங்களோட ஒட்டுமொத்த ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் முடிவு கட்ட போறதே நிலாதான் மாமியாரே. அது தெரியாம நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. மாமியாரே, எதுக்கும் நீங்க நிலா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கோங்க. வரட்டுமா?
பாட்டி எங்க யாரையும் காணோம். நிலா வாமா. நிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்னத்த நீங்க மட்டும்தான் வீட்ல இருக்கீங்க, வேற யாரையுமே காணோம்? யாரையும் காணுமா இல்ல ஆகாஷ காணுமா? இல்லத்த, காலேஜ்க்கு இன்னும் டைம் இருக்கு. அதான் போற வழியில ஆகாஷ தனியும் பாட்டியும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். புரியுது புரியுது. ஆகாஷ தானே பாக்க வந்திருக்க, கூடவே அவன் பாட்டியையும் பாக்க வந்திருக்கன்னு சேர்த்து சொல்ற, அப்படிதானே? ஆகாஷும் அவங்க அப்பாவும் ஆபீஸ் போயிருக்காங்க, மாமா அவர் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காரு, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போதைக்கு வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். ஆனா உனக்கு தான் என்கிட்ட எல்லாம் பேசணும்னு தோணாதே. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க என்னோட வருங்கால மாமியார். நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? நல்லாதான் ஐஸ் வைக்கிற. சரிம்மா, என்ன சாப்பிடுற? ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறியா? இல்லத்த, எதுவுமே வேண்டாம். நான் வரும்போதே நிறைய சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிங்க அத்தை, நான் காலேஜ் கிளம்புறேன். நிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. சொல்லுங்க அத்தை. இங்க வேண்டாம், நீ ரூமுக்கு வா. என்ன அத்தை, ஏன் தயங்குறீங்க? அப்படின்னு ரகசியத்தை என்கிட்ட சொல்ல போறீங்க? என்ன நிலா குரல் கேக்குது? என் புள்ள ஆகாஷ் ரொம்ப நல்லவன். ஆனா என்ன, சுயமா யோசிக்கிற சக்தி மட்டும் அவனுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவன் பாட்டி அவன் அப்படியே வளர்த்துட்டாங்க. அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் பாட்டி என்ன சொல்றாங்களோ அத மட்டுமே செய்யற ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆயிட்டான். இத யோசிக்கும் போது அவனை பெத்த அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நானோ அவன் அப்பாவோ இல்ல அவனோட தாத்தாவோ, நாங்க 3 பேர்ல யாரு எப்படி புத்தி சொன்னாலும் அத அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு மிஷின் மாதிரி அவன் பாட்டி சொல்றத மட்டும்தான் செய்யறான். அவனுக்குன்னு சுயமா எந்த யோசனையுமே வர மாட்டேங்குது. தென்றல் அவனை கல்யாணம் பண்ணிருந்தா கொஞ்ச நாள்ல பக்குவமா புத்தி சொல்லி அவனை சுயமா யோசிக்கிறவனா மாத்திருவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன பண்றது, தென்றல் ஆகாஷ் கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடுச்சு. இப்ப தென்றலுக்கு பதிலா நீ ஆகாஷ கட்டிக்க போற. உன்னையும் சும்மா சொல்லக்கூடாதுமா, நீயும் தென்றல் மாதிரியே ரொம்ப புத்திசாலி பொண்ணாதான் இருக்க. அதனால நீயாவது கொஞ்சம் ஆகாஷ்க்கு எடுத்து சொல்லி கூடிய சீக்கிரமே அவனோட பாட்டி பேச்ச மட்டுமே கேக்குற பொம்மையா அல்லாம அவனை சுயமா சிந்திக்கிற ஒரு புத்திசாலியா மாத்தணுமா. மாத்திடுவியா நிலா? அத்தை, கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரிங்க அத்தை, பாட்டி வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. போயிட்டு வரேன் அத்தை. சாரி பாட்டி, உங்களுக்கு முன்னாடியே நான் இங்க வரணும்னு நினைச்சேன்.
ஆனா டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, நானும் இப்பதான் வந்தேன். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? அது வந்து என்ன பாட்டி தயங்குறீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம் பாட்டி? நிலா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்த சொல்லிடுறேன். என் குடும்ப அந்தஸ்துக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இருந்தாலும் நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம உன்னை என் பேரனுக்கு கட்டி வச்சிடலான்னு மனசார முடிவு பண்ணிட்டேன். அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தவும் செஞ்சிட்டேன். ஆனா எனக்கு இப்போ உன் மேல குழப்பமா இருக்கு. குழப்பமா? ஏன் மேல உங்களுக்கு என்ன பாட்டி குழப்பம்? பதட்டப்படாதம்மா. இது நிதானமா பேச வேண்டிய விஷயம். உன் அக்கா தென்றல எனக்கு பிடிக்காதுன்னாலும் அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்பவும் எதையும் யார்கிட்டையும் மறைச்சு பேச மாட்டா. யாரா இருந்தாலும் தயங்காம நேரடியா மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லிடுவா. அதனால அவ மேல எனக்கு எந்த குழப்பமும் வந்ததே இல்லை. ஆனா உன்னத்தான் சரியா புரிஞ்சிக்கவே முடியல. நீ நல்லவளா இல்ல அப்பாவியா இல்ல ரொம்ப சாமர்த்தியமானவளா இல்ல இது எல்லாமே கலந்த ஒரு பொண்ணா? உன்னை எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியலம்மா. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பாட்டி இருக்கு? நான் ரொம்ப யதார்த்தமானவ பாட்டி. நானும் அதைத்தான் சொல்ல வரேன். உன்னோட யதார்த்தம் எனக்கு சில நேரத்துல சந்தோஷத்தை கொடுத்தாலும் பல நேரம் பதட்டத்தை தான் கொடுக்குது. அந்த பதட்டத்தோட கூட உன்னை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என் மனசு கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. பாட்டி பயப்படாத நிலா, நான் வெளிப்படையாவே சொல்றேன். என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எப்பவுமே நான் தான் மகாராணியா இருக்கணும். மத்த எல்லாரும் எனக்கு கீழே அடிமையாத்தான் இருக்கணும். நான் அப்படித்தான் பழக்கி இருக்கேன். அதனால என்ன எப்பவும் யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. என் குடும்பத்துல கடைசி வரைக்கும் எனக்கு போட்டியாவோ இல்ல எனக்கு சமமாவோ யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நான் உன்னை என் பேரனுக்கு கட்டி வச்சுட்டா நீ கொஞ்சம் கொஞ்சமா அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எதிரா திருப்பிடுவியோன்னு எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு நிலா. ஐயோ பாட்டி, நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். நிலா, அத வெறும் வார்த்தையா சொன்னா பத்தாது. சரி, வேற எப்படி பாட்டி சொல்லணும்? சொல்லுங்க. நீங்க என்ன நம்புறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நிலா, நீ எதையும் இழக்க வேண்டாம். ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டா போதும். கையெழுத்தா? ஆ, இத நல்லா படிச்சு பார்த்துட்டு இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துரு. அது போதும் எனக்கு. இது என்ன பேப்பர் பாட்டி? படிச்சு பாருமா. என்ன பாட்டி இதெல்லாம்? எனக்கும் ஆகாஷத்தானுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் அவர் என்ன டைவர்ஸ் பண்ணுவாரு, அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்னு எழுதிருக்கீங்க.
ஆமாம்மா. இதுல எப்படி பாட்டி என்னால கையெழுத்து போட முடியும்? பயப்படாத நிலா, இது ஒரு சம்பிரதாயம்தான். பின்னாடி எக்காரணத்தை கொண்டும் நீ எனக்கு எதிரா திரும்ப மாட்டேன்னு நான் உன்னை நம்புறதுக்கான ஒப்புதல் பத்திரம்தான். இதுல நீ முழு மனசோட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நான் எந்த விதமான மனசங்கடமும் இல்லாம என் பேரனுக்கு உன்னை தாராளமா கட்டி வச்சிடுவேன். இல்லன்னா உன்னை அவனுக்கு கட்டி வைக்கணுமான்னு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். நிலா, என் மனசுல உள்ள குழப்பத்தை தெளிவா சொல்லித்தான் இந்த விவாகரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட சொல்றேன். இனி நீதான் கையெழுத்து போடணுமா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். நிலா, நான் திரும்பவும் சொல்றேன், நீ இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நான் உன்னை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன். நிலா, ஒன்னும் அவசரம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ண, இதுல கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு. நான் வேணும்னா அது வரைக்கும் இந்த கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். நில்லுங்க பாட்டி. இதுல நான் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல பாட்டி. நான் இப்பவே கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் பாட்டி. நிலா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி இல்லாம நீ எனக்கு எதிரா சின்னதா ஏதாவது பண்ணாலும் அடுத்த நிமிஷமே நான் ஆகாஷ வற்புறுத்தி டிவோர்ஸ் கொடுக்கற வரைக்கும் போக வச்சிருவேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால அவசரப்படாம நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா கையெழுத்து போடு. இல்ல பாட்டி, எனக்கு என் வாழ்க்கையை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்தாலும், நீங்க என்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு எதிராக நடந்துக்கவே மாட்டேன். நான் அப்படி நடந்துக்கிட்டா அடுத்த நிமிஷமே நீங்க என்ன உங்க பேரன்கிட்ட இருந்து டைவர்ஸ் பண்ணி பிரிச்சிடலாம். அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிச்சுதான் நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன். இந்தங்க பாட்டி. இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா பாட்டி? நிச்சயமா நிலா. இதுக்கு மேல நான் எப்படி உன்னை நம்பாம இருப்பேன்? எனக்கு இது போதுமா. இனி என்ன நடந்தாலும் யார் தடுத்தாலும் நீதான் என் பேர ஆகாஷுக்கு பொண்டாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. நிலா, அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம். கண்டிப்பா பாட்டி. சரிம்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு போ.
ம் சரிங்க பாட்டி, நான் வரேன்.